வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? 90 சீட் 2.5 வருடம் முதல்வர் பேரமா? விஜய் சொன்ன வார்த்தை அது, போட்டு உடைத்த ஆதவ் அர்ஜுன். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய சூழல் தான் உருவாக்கியிருக்கிறாம். தமிழகத்தில் பம்பரம் போல் அனைத்து கட்சிகளுமே செயல்பட தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில் தான் அதாவது புதிதாக ஆரம்பித்துள்ள நடிகர் விஜயின் இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது கண்டிப்பாக இம்முறை நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான் அக்கட்சி உருவாகி இருக்கிறதா. அந்த வகையில் தான் 90 தொகுதிகள் ப்ளஸ் 2.5 வருட முதல்வர் பதவி தருகிறேன் என்று சொல்லி பேரம் பேசினார்கள். அதாவது ஜனநாயகம் திரைப்படம் என்பது வெளியானது தமிழக அரசியலில் இருக்கிறதாம். ஆனால் நாங்கள் டெல்லிக்கு அடிபணியா மாட்டோம் என்று ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். பாஜக தலைவர் மட்டுமின்றி அதாவது சிடிஆர் நிர்மல்குமாரும் மட்டுமின்றி பாஜக தாவைக்கவிடம் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று கூறி வந்த நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனா இந்த பேச்சை அரசியலில் கவனம் பெற்றிருக்கிறதா. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க பாஜக மேலிடம் அதற்கான தீவிர முயற்சியெல்லாம் மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் துணை முதல்வர் பதவி ப்ளஸ் 80 தொகுதிகள் வரை கண்டிப்பாக அவருக்கு முன்வந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட்டிருக்கிறதா. அதே நேரத்தில் அவ்வளவு தொகுதிகளை ஒதுக்கினால் தங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காது என்பதால் தான் அதிமுக கண்டிப்பாக இந்த கூட்டணியை விரும்பவில்லை என்றுதான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பாஜக பேரம் பேசியதாக வெளியான தகவலை தாவைக்கா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்று வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். சென்னை குளத்தில் நடைபெற்ற தாவைக்கா பிரச்சார கூட்டத்தில் தான் ஆதவ் அர்ஜுனா இது தொடர்பான பேசியதாகவும், எனக்கு ஆஃபர் தேவையில்லை, மக்களின் நம்பிக்கை தான் தேவை என்றும், நாம் உருவாக்கும் அரசு மதச்சார்பற்ற அரசாக இருக்கும் என்று விஜய் கூறினார். முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு டெல்லிக்கு நாங்கள் எப்பொழுதுமே அடிபடிய மாட்டோம் என்று தாவைக்கா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருப்பது அரசியலிலே புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது 90 தொகுதிகள் ப்ளஸ் 2.5 வருடம் துணை முதல்வர் பதவி என்பது கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக பாஜக கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆஃபராகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. ஆனால் விஜயோ கண்டிப்பாக 234 தொகுதியிலும் தான் தனித்து தான் போட்டியிடுவேன், தாவைக்காவின் முதலமைச்சர் வேட்பாளர் எப்பொழுதுமே விஜய்தான் என்று தாவைக்கா தலைமை ஏற்கனவே அறிவித்த நிலையில்தான் அதைத்தான் தாவைக்கா நிர்வாகிகள் எல்லாம் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். அதாவது நாங்கள் எப்பொழுதுமே டெல்லி பாஜகவிற்கு அடிபணிய மாட்டோம் என்றுதான் கூறியிருக்கும் செய்திதான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் தாவைக்கா எப்பொழுதுமே கூட்டணி இல்லை என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. இந்த நிலையில்தான் திமுகவை அதாவது பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி என்றும் சொல்ல மாட்டார்கள், ஏற்கனவே கூட்டணி வைத்தவர்கள் நாளைக்கு கூட்டணி வைக்க தயங்க மாட்டார்கள், கூட்டணி எதிரி பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று திமுக சொல்லுமா, ஆனால் நாங்கள் முதலிலே கொள்கை எதிரி பாஜக தான் என்று அறிவித்த நிலையில்தான் எப்பொழுதுமே பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தாவைக்கா கூறியிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.